அந்த போயிடும், அடுத்த பக்கம் போயிடும். அப்ப தேவையான அளவுக்கு சேமித்து விட்டு மேலே ஏறி ஓவர்ஃப்ளோ ஆகி தடையை தாண்டி போயிடும். அது தடுப்பணை. இது எந்த முறையிலன்னா, இந்த மாடு பசு மாடு பாருங்க, அப்படியே இந்த பசு மாட்டுல கண்ணுக்குட்டியை குடிக்க விடுறோம். பசு யாருக்கு வந்து பால் கறக்குது? கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனா நமக்கு என்ன கற்பிச்சு வச்சிருக்கான்? காக்கை பாட்டி வடையை திருடி விட்டது, பசு நமக்கு பால் தரும், அப்படிதான் பாடம் நடத்துறான். பசு நமக்கு பால் தரல, அது கண்ணுக்குட்டிக்கு. ஆனா காக்கை செஞ்சது திருட்டு, நீனும் நானும் செஞ்சது திருட்டு இல்லைங்கிறான். எப்படிப்பட்ட திருட்டு பேப்பர்? நீனும் தான் திருடுற, பசு நமக்கு பால் தரல, திருடுறான். அதுவும் சில மாடு உதஞ்சிரும்னா, வாழை கண்ணில் அடிச்சிரும்னா வாழையும் காலையும் சேர்த்து ஒரு கட்டை போட்டுட்டு கறக்குறோம். இப்ப கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டான், அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்குதுன்னு நினைச்சு கறக்கும். நம்ம அது திரும்பி பார்க்க விடாம முன்னாடி கொஞ்சம் கூலத்தை போடுவோம். இப்ப போடுவாரு பாருங்க, போடுறாரா? இது சாப்பிடும். அது குனிஞ்சு இறைய சாப்பிட்டு போது பாலை கறந்துருவேன். உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே கண்ணுக்குட்டியை கொஞ்சம் மடுவுல மிச்சம் வச்சு பாலை குடிக்க விடுவேன். பாரு, குடிக்க விடுறாரா? இந்த முறையைத்தான் நீ நீர் மேலாண்மையில கையாளணும். எப்படின்னா, கடல்ல இருந்து தாயிலிருந்து வந்த பாரு, ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை, இப்படி நமது பண்டை தமிழ் முன்னவர்கள் நீர் மேலாண்மையை கடைபிடிச்சிருக்காங்க.